தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரிகள் ஆசிரியர் கழகம் வீர வணக்கம், வீர வணக்கம். உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். 2003 போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். 2017 போராட்டத்தில் உரிமைக்காக இன்னொரு ஈட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம். வெல்லட்டும், வெல்லட்டும், டிஎன்பிசி ஆர்ப்பாட்டம். வெல்லட்டும், 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 வெல்லட்டும். திட்டத்தை ரத்து செய், பயிலா திட்டத்தை ரத்து செய், தோற்று போன திட்டத்தை ரத்து செய், சிபிஎஸ் ரத்து செய். தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் செப்டம்பர் 1ஆம் தேதி ஈரோடில் நடைபெற்றது. அந்த செயற்குழு கூட்டத்தின் முடிவின்படி செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒற்றை கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு கோரிக்கையை அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று உறுதிமனமாக செயற்குழுவில் ஏற்பட்ட முடிவாளத்தின்படி தமிழகம் முழுவதும் இன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கை அமலுக்கு ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு இன்று மிக எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் செப்டம்பர் 1ஆம் தேதி ஈரோடில் நடைபெற்றது. அந்த செயற்குழு கூட்டத்தின் முடிவின்படி செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒற்றை கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு கோரிக்கையை அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று உறுதிமனமாக செயற்குழுவில் ஏற்பட்ட முடிவாளத்தின்படி தமிழகம் முழுவதும் இன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கை அமலுக்கு ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு இன்று மிக எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரி இன்று நேற்றல்ல எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து 21 ஆண்டுகாலம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். 21 ஆண்டும் கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். 21 ஆண்டு காலமாக இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய எங்களுடைய கோரிக்கை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இந்த கோரிக்கை இப்பொழுது இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. 21 ஆண்டுகள் எங்களுடைய கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. எவ்வளவோ அரசாங்கங்கள் வந்தது, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள், தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெறுவார்கள். ஆனால் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த பின்பும் அந்த எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை, இந்த கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய கோரிக்கை எங்களுடைய உயிர்நாடியான கோரிக்கை. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் 58 வயது வரை 60 வயது வரை நாங்கள் பணியாற்றி விட்டு அந்த ஓய்வு காலத்தில் எங்களுடைய பழைய பென்ஷன் திட்டத்தை பறித்து புதிய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்துவது நியாயமல்ல. தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம். தாங்கள் 309 எண்ணின்படி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று நீங்கள் கூறினீர்கள். அந்த நம்பிக்கையில் இன்று உங்களுக்கு கோரிக்கை அமலுக்கு ஆர்ப்பாட்டமாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்புகிறோம். இது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கை, எங்களுடைய உயிர் நாடியான கோரிக்கை. இந்த கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் வென்று எடுப்போம் என்று உறுதி கூறுகிறோம். இந்த கோரிக்கை வென்றெடுப்பதில் தாமதமானால் வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய தோழமை சங்கங்கள், எஸ்டிஎஃப்ஐ சங்கங்கள், மற்றபடி அரசூழிய ஆசிரியர்களை ஜெக்டோஜிய சங்கங்கள் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுப்போம். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை தமிழக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்துடன் பரிசீலிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழக அரசு இந்த கோரிக்கை நிறைவேற்றும் என்று நம்புகிறோம். இந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்.
எவ்வளவு கொடுத்தேனும் நாங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை நிச்சயமாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த கோரிக்கையை வென்றெடுப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம். மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம், தூத்துக்குடி மாவட்டம்.